காட்டோட நடுவுல ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்துல 2 குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அந்த கூட்டுக்குள்ள மீனாங்கிற ஒரு அம்மா குருவி, ராஜுங்கிற ஒரு அப்பா குருவி. அவங்களுக்கு டோரா, புஜி அப்படின்னு 2 பசங்களும் இருந்தாங்க. மீனா குருவி ரொம்பவே அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பாடு கண்டுபிடிச்சு அதை தன் கூட்டுக்கு கொண்டு வரும். கொண்டு வந்த உணவை அப்புறமா அது சமைச்சு அதுக்கும் அதோட பசங்களுக்கும் அதோட கணவருக்கும் கொடுக்கும். தினமும் கஷ்டப்பட்டு மீனா குருவி அதனோட பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துச்சு. ஆனா அப்பா குருவி ரொம்பவே சோம்பேறி. அது எப்பவுமே தூங்கிக்கிட்டும் சாப்பிட்டுக்கிட்டும் தான் இருக்கும். இப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. என்ன மீனா, நீ இன்னும் வேலைக்கு கிளம்பலையா? இனி எப்ப நீ இறை தேடி எப்ப வீட்டுக்கு வந்து சமைச்சு நாங்க சாப்பிடுறது? எனக்கு இப்பவே வயிறு ரொம்பவே பசி எடுக்குது. இன்னைக்கு வீட்டு வேலைகள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வெளியே போய் உணவு கொண்டு வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். நீ என்ன பேசுற மீனா? நான் இல்லாம குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. உன்னால அவங்கள கவனிச்சுக்க முடியாது. நீ சீக்கிரம் போய் சாப்பாடு கொண்டு வா, எனக்கு ரொம்பவே பசிக்குது. இந்த மாதிரி எப்ப வேலைக்கு போக சொன்னாலும் ராஜு குருவி ஏதாவது காரணம் சொல்லி அதை மறுத்துக்கிட்டே இருந்துச்சு. பாவம் மீனா குருவி வீட்டு வேலையை முடிச்சிட்டு இறை தேடி கிளம்பிடுச்சு. மீனா குருவி வெளியே கிளம்பின உடனே ராஜு குருவி மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனோட 2 பசங்களும் வீட்டிலிருந்து விளையாடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல காலு காக்காவோட குழந்தை ரீனா காக்கா ராஜுவோட 2 பசங்க கூட விளையாடுறதுக்கு அங்க வந்துச்சு. டோரா, புஜி, வாங்க விளையாடலாம். வெளியே போய் விளையாடுவோம், வாங்க சீக்கிரம். வா டோரா அக்கா, நாம வெளியே விளையாடுறதுக்கு போவோம். அம்மா வரத்துக்குள்ள வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். அது வரைக்கும் அப்பா தூக்கத்துல இருந்து எழும்ப மாட்டாங்க. டோரா, புஜி அப்புறம் ரீனா 3 பேருமே ரொம்பவே சந்தோஷமா ஒரு மரத்தடியில நின்னு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பசியோட இறை தேடி திரிஞ்ச ஒரு கழுகு அந்த பக்கமா வந்துச்சு. அப்போ அந்த கழுகு அந்த 3 குருவிகளும் விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. அதுக்கு ரொம்பவே சந்தோஷமா போச்சு. ஆஹா, இன்னைக்கு சுவையான உணவு எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 3 சுவையான இளங்குஞ்சுகள் எனக்கு உணவா கிடைக்க போகுது. கழுகு இப்படி பேசிக்கிட்டே வந்ததை தற்செயலா அந்த பக்கமா வந்த மீனா குருவி கேட்டுக்கிட்டே வந்துச்சு. ஐயோ கடவுளே, கழுகு என் குழந்தைகளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. நான் இப்ப எப்படி கழுகிட்ட இருந்து என் குழந்தைகளை காப்பாத்துவேன்? அந்த கழுகு குழந்தைகளை சாப்பிட்றதுக்காக மெதுவா அதனோட பக்கத்துல வந்துச்சு. திடீர்னு மீனா குருவிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. கழுகண்ணே, உங்க வீட்டை சுத்தி சுத்தி ஒரு பாம்பு வரத நான் பார்த்தேன். அது உங்க முட்டைய சாப்பிடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து உங்க முட்டைய போய் காப்பாத்துங்க. குருவி சொன்னதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு கழுகு தன் முட்டைகளை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து வேக வேகமா கிளம்பிச்சு. கொஞ்ச நேரம் அப்புறமா டோரா, புஜி, மீனா குருவி 3 பேரும் சேர்ந்து அதனோட கூட்டுக்கு திரும்பி போச்சு. நீங்க இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கிறீங்க. இன்னைக்கு நான் மட்டும் இல்லைன்னா நம்ம 2 குழந்தைகளும் அந்த கழுகுக்கு இரையா இருப்பாங்க. நீங்க தூங்குறதுனால நம்ம குழந்தைகளை நீங்க கவனிக்கவே மறந்துருந்தீங்க. அதான் நம்ம பசங்களுக்கு எதுவுமே ஆகல இல்ல மீனா. நீ போய் சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. நானும் நம்ம பசங்களும் ரொம்ப நேரமா சாப்பிடாமலே இருக்கிறோம். அப்பா குருவி இப்படி பொறுப்பில்லாம பதில் சொன்னதை கேட்டு மீனா குருவிக்கு மனசு ரொம்பவே சங்கடமாயிடுச்சு. பாவம் அது அன்னைக்கு மறுபடியும் சமைச்சு தன் குஞ்சுகளுக்கும் கணவருக்கும் சாப்பாடு கொடுத்துச்சு. அன்னைக்கு எல்லாரும் தங்களோட உணவுகளை சாப்பிட்டு சீக்கிரமா தூங்குறதுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில மீனா குருவி எழுந்திருக்கவே இல்லை. நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. நீ உணவை தேட போகலையா? சீக்கிரம் கிளம்பு, பசங்களை நான் பாத்துக்கிறேன். ஏங்க, எனக்கு எந்திரிக்க கூட முடியல. நீங்க தயவு செய்து போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்க. ராஜு குருவி ரொம்பவே வேகமா டாக்டரை கூட்டிட்டு அதனோட வீட்டுக்கு வந்துச்சு. டாக்டர் வந்து மீனா குருவிய சோடிச்சு பார்த்தாங்க. அப்போ மீனா குருவியோட உடம்பு ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. இத பாருங்க ராஜு, உங்க வைஃபுக்கு ரெஸ்டே இல்லாம வேலை செய்தனாலதான் உடல்நிலை மோசமாயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவங்க எந்த வேலையும் செய்யாம மருந்து கரெக்டா எடுத்துக்கிறாங்களான்னு பாத்துக்கோங்க. சரி, நான் புறப்படுறேன். அப்புறமா டாக்டர் கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. மீனா, நீ ஓய்வு எடுத்துக்கோ. நான் வெளியே போய் இறை தேடிக்கிட்டு வரேன். நம்ம பசங்க 2 பேரையும் பக்கத்துல கிளிக்குருவியோட வீட்டுல விட்டுருக்கேன்.
நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு வரேன். ராஜு குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டு காட்டுல அங்க இங்கேயுமா அலைஞ்சு திரிஞ்சு உணவுகளை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வரும். கொண்டு வந்த உணவை தன் பசங்களையும் பார்த்துக்கிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. ராஜு குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. இப்படியே கொஞ்ச நாளும் கடந்து போச்சு. ஒரு நாள் ராஜு ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு அதனோட வீட்டுக்கு போச்சது. அந்த பழம் ரொம்பவே கனமா இருந்ததுனால ராஜு கொஞ்ச நேரம் புறா வீட்டுல இருந்து ஓய்வெடுத்துச்சு. அப்போ புறா ராஜு கிட்ட கேட்டது, என்ன ராஜு, பாக்குறதுக்கே ரொம்பவும் களைப்பா இருக்கு. உனக்கு என்ன ஆச்சு? ராஜு நடந்ததெல்லாம் குயில் கிட்ட சொல்லுச்சு. அப்போ புறா ராஜு கிட்ட, இங்க பாரு நண்பா, நீ ஆரம்பத்துல இருந்தே மீனா குருவியோட உன் வேலைகளை பகிர்ந்துகிட்டு இருந்தா இந்த கஷ்டமே வந்திருக்காது. நீ இதுக்கு மேலேயும் சோம்பேறியா இருக்காம உன் மனைவி கூட எல்லா வேலைகளையும் பகிர்ந்துக்கோ. அப்போ உன் வீட்டுல எப்பவுமே சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். புறா இப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் ராஜு குருவிக்கு அதனோட தப்பு புரிஞ்சது. அன்னையிலிருந்து அது எல்லா வேலைகளையும் பகிர்ந்துக்கிட்டு மீனா குருவி கூட எல்லா வேலைகளையும் செய்துட்டு அதனோட குட்டிகள் கூட ரொம்பவே சந்தோஷமா பொழுத கழிச்சது. பசங்களா, நாம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, நாம எப்பவுமே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கூட உள்ள வேலைகளை பகிர்ந்துக்கணும். அப்பதான் நம்ம குடும்பத்துல ரொம்பவே சந்தோஷமும் அமைதியும் இருக்கும். கோடை காலத்தின் கடும் வெப்பமான ஒரு நாள். சூரியன் வானத்தில் நெருப்பு பந்து போல இருந்து கொண்டிருந்தான். காட்டிலிருந்த மரங்களின் இலைகள் கூட வறண்டு வறண்டு போயிருந்தன. பறவைகள் தாகத்தால் சத்தமின்றி அமைதியாக இருந்தன. காற்றே வீசாமல் நின்றது போல இருந்தது. ஒரு பழைய பெரிய ஆலமரத்தின் கீழ் உடைந்த குடிசையில் மீனா தனது 2 குட்டிகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் மிகவும் உழைப்பாளி. தினமும் காலையில எழுந்து காட்டுல இருந்து உணவு தேடி வருவாள். ஆனால் அந்த கோடை காலம் மிகவும் கடுமையாக இருந்ததால் உணவும் தண்ணீரும் கிடைப்பது மிகவும் கஷ்டமாகிவிட்டது. ஒரு நாள் வெயில் மிகவும் அதிகமாக இருந்தது. குடிசையின் கூரையிலிருந்த இலைகள் கூட வறண்டு போயிருந்தன. குடத்திலிருந்த தண்ணீர் கடைசி சொட்டு வரை காலியாகிவிட்டது. மீனா தாகத்தால் சோர்ந்து கொண்டு சொன்னாள், ஐயோ, இந்த வெயில் சூரியன் நெருப்பு ஊற்றுவது போல இருக்கிறது. லட்டு, கொஞ்சம் தண்ணீர் தேடி வா. குடமும் காலியாகிவிட்டது. தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நாம தாகத்தால் மிகவும் கஷ்டப்படுவோம். லட்டு சின்னவன்தான். ஆனாலும் தன் அம்மாவிற்கு உதவ வேண்டும் என்று நினைத்தான். அவன் துணிச்சலுடன் காட்டுக்குள் ஓடினான். வெயில் அவன் தலைக்கு மேல் கொதித்தது. அவன் பல இடங்களில் தேடினான். முதலில் ஒரு சிறிய குளத்துக்குச் சென்றான். ஆனால் அந்த குளம் முழுவதும் வறண்டு போயிருந்தது. பின்னர் ஒரு கிணற்றுக்குச் சென்றான். அதிலும் தண்ணீர் இல்லை. பறவைகள் கூட தாகத்தால் வாடியிருந்தன. லட்டு சோர்ந்து போய் மெதுவாக குடிசைக்கு திரும்பினான். அம்மா, குளமும் வறண்டு போய்விட்டது. எங்க தேடியும் தண்ணியை கண்டுபிடிக்க முடியல. பசியாவும் இருக்கு. அம்மா, இன்னைக்கு கூட ஒரு தானியம் தானா? மீனா மனமுடைந்து குழந்தைகளை பார்த்தாள். அவளுக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. மன்னித்து விடுங்கள் குழந்தைகளே, நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் இந்த கோடை மிகவும் கடினமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்போது மரத்தின் மேலிருந்து ஒரு மெதுவான ஒலி கேட்டது. குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. வெயிலின் வெப்பம் சற்றே குறைந்தது. மரத்தின் மேலிருந்து ஒரு அழகான தேவதை தோன்றினாள். அவளது சிறகுகள் வெள்ளி போல பிரகாசித்தன. அவள் புன்னகையுடன் கீழே இறங்கினாள். அவள் சொன்னாள், மீனா, உன் மனம் மிகவும் தூய்மையானது. உன் குழந்தைகளுக்காக நீ போராடுவதை பார்த்தேன். மீனா ஆச்சரியமாக கேட்டாள். நீங்கள் யார்? தேவதை மெதுவாக புன்னகைத்தாள். நான் கோடை தேவதை. உனக்கு உதவ வந்தேன். அவள் தன் கையை உயர்த்தினாள். உடனே வானத்தில் மேகங்கள் தோன்றின. குளிர்ந்த காற்று வீசியது. திடீரென வானத்திலிருந்து ஒரு மந்திர வீடு மெதுவாக கீழே இறங்கியது. அது ஒரு ஐஸ்கிரீம் வீடு. சாக்லேட் சுவர்கள், ஸ்ட்ராபெரி ஜன்னல்கள், வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூரை. கதவு மிட்டாய் போல இருந்தது. சுற்றிலும் ஐஸ்கிரீம் மரங்கள் இருந்தன. அம்மா, பாருங்கள், என்ன அழகான வீடு. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் குதித்தனர். தேவதை சொன்னார், இந்த வீடு உங்களுக்கு. இதில் உங்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. இதை பகிர்ந்தால் இது மேலும் பெரியதாகும். மீனா நன்றி கூறினாள். நன்றி தேவதை, நாங்கள் இதை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்வோம். மீனா மற்றும் குழந்தைகள் அந்த வீட்டில் குடியேறினர்.
உள்ளே சென்றபோது அங்கு பல வகையான உணவுகள் இருந்தன. பழங்கள், தானியங்கள், பால், தண்ணீர் எல்லாம் இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே சில பசித்த பறவைகள் வந்து கதவின் அருகில் நின்றன. மீனா அவர்களை பார்த்தாள். இந்த வீடு இப்போது எல்லோருடையதுதான், உள்ளே வாருங்கள். பறவைகள் மகிழ்ச்சியுடன் உள்ளே வந்தன. அவர்கள் உணவு உண்டனர். அதிசயமாக வீடு சற்றே பெரியதாகியது. அடுத்ததாக ஒரு மான், ஒரு முயல், ஒரு அணில், பல விலங்குகள் வந்தன. மீனா அனைவருக்கும் உணவு கொடுத்தாள். வீடு மேலும் பெரியதாகியது. 2 பேராசை காகங்கள் வந்தன. அவை வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டன. இந்த வீடு நமக்கு கிடைத்தால் நல்லா இருக்கும். இரவு நேரம் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நாம இதை திருடலாம் என்று அவைகள் பேசின. இரவு நேரமும் வந்தது. அவர்கள் மெதுவாக வீட்டை கீறத் தொடங்கினர். உடனே வீடு மெதுவாக கரையத் தொடங்கியது. மீனா பயந்து தேவதையை அழைத்தாள். தேவதை தோன்றினாள். அவள் சொன்னாள், பேராசை உண்மையான மந்திரத்தை அழிக்க முடியாது, ஆனால் பகிர்ந்தால் மட்டுமே வளர்கிறது. காகங்கள் பயந்து மன்னிப்பு கேட்டன. மன்னிக்கவும், நாங்கள் பேராசைப்பட்டோம். மீனா புன்னகையுடன் சொன்னாள், பரவாயில்லை, நீங்கள் உள்ளே வாருங்கள். இங்கே எல்லோருக்கும் இடம் இருக்கு. காகங்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளே வந்தன. அவர்கள் பகிர்ந்தபோது வீடு இன்னும் பெரியதாகியது. சில நாட்களில் அந்த ஐஸ்கிரீம் வீடு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிராமமாக மாறியது. எல்லா விலங்குகளும் ஒன்றாக வாழ்ந்தனர். அனைவரும் பகிர்ந்து வாழ்ந்தனர். அந்த நாளிலிருந்து மீனா மற்றும் அவளது குழந்தைகள் ஒருபோதும் தாகத்தாலோ பசியாலோ கஷ்டப்படவில்லை. அந்த காட்டில் அனைவரும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டனர். பகிர்ந்தால் மகிழ்ச்சி பெருகும், பேராசை வந்தால் மந்திரம் மறையும்.